அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பீரி அன்னைக்கு எவ்வளோ கம்மியான மார்ஜின் வச்சு அதிகமான ப்ராஃபிட் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு அ முக்கியமான இம்பார்ட்டன்ட் தகவல் ஒண்ணு சொல்லுவேன். அது கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ அத பார்க்காம நீங்க க்ளோஸ் பண்ணிடாதீங்க. எண்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஐ அம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் பெர்சன். இது டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஸோ இப்ப நம்ம பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு. இப்போ நான் சென்செக்ஸ் உடைய ஆப்ஷன் செயின் எடுத்திருக்கேன். அந்த ஆப்ஷன் செயின்ல பார்த்தீங்கன்னா, அட் த மணிலருந்து ஒரு 3 பாயிண்ட் தள்ளி நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1:40 இந்த 1:30 மணிக்கு மேல, மதியானம் 1 மணிக்கு மேலன்னு வச்சுக்கோங்களேன். மதியானம் 1 மணிக்கு மேல இந்த பக்கம் அவுட் ஆஃப் தி மணிலருந்து அட் த மணிக்கு ஒரு 3 பாயிண்ட்டும், இந்த பக்கம் கால் ஆப்ஷன்ல அவுட் ஆஃப் தி மணிலருந்து அட் த மணிக்கிட்ட ஒரு 3 பாயிண்ட் இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. அதாவது பிரீமியம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. அந்த மாரி பிரீமியமா நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ நான் இப்போ ரூ. 42 எ எ 73,900 அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் ரூ. 42 அப்படின்ற பிரைஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆ இது ரூ. 47 இருக்கு. அதாவது 74,300. மார்க்கெட் எப்படி போகுதுன்றத பார்த்துட்டு தான் நம்ம பிரீமியம ஆ ஆட் பண்ண போறோம். அதாவது நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ எடுத்துட்டு ட்ரேட் பண்ண போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து மார்க்கெட் இப்போ நான் உங்களுக்கு சார்ட்ல கிளியரா காட்டிடுறேன். பிரேக் டவுன் ஆயிருக்கு இல்லையா? அது உங்களுக்கு கிளீனா புரிய வைக்கிறதுக்கு நான் சார்ட் போயிட்டேன். சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பைரி டே போயிட்டேன். காலையிலேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு 73,523 லோ போயிட்டு, அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம 5 மினிட் சார்ட் தான் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்றேன், அந்த லோலருந்து ஒரு ட்ரெண்ட் லைன டிரா பண்ணிட்டே போறேன். அது ஏற, ஏற, ஏற எவ்வளோ தூரம் ஏறுதோ ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணிட்டே போறேன். நம்மளுக்கு அ ஏன் காலையிலே நம்ம ஸ்ட்ரைக் எடுக்கக்கூடாது? ஏற்றம் தானே இருக்கு. கால் ஆப்ஷன் வாங்கலாமே அப்டின்னா, அப்டி கிடையாது. காலையில பார்த்தீங்கன்னா, பிரீமியம் ஹையா இருக்கும். அதனால நம்ம காலையில பிரீமியம் ஹையா இருந்து நம்ம வாங்கிட்டோம்னா, அது இறங்கிச்சுன்னா நம்மளுக்கு நஷ்டமாயிடும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா, எவ்வளோக்கு பிரீமியம் எக்ஸ்பீரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பிரீமியம் 2 பக்கமுமே எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் மாரி கரைஞ்சுகிட்டே இருக்கும். ஸோ அததான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்போ 1 மணி 12லருந்து 1 மணி 1:30 மணி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகுதோ, இல்ல திரும்பவும் ரிவர்சல் எடுக்குதான்னு பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் காலையிலேருந்து ஏறிடுச்சு, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். அப்போ அந்த பிரேக் டவுன நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1:10க்கு நடந்திருக்கு. அது கன்ஃபர்மேஷன் கேண்டிலா மாறணும்னா 1:15, 1:20 அந்த ரேஞ்சுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த பிரேக் டவுன பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போறோம்னா, கால் ஆப்ஷன ட்ரை பண்ண போறோம். சாரி புட் ஆப்ஷனா ட்ரை பண்ண போறோம். அந்த புட் ஆப்ஷன் ட்ரை பண்றதுக்கு நம்மளுக்கு பிரீமியம் ரொம்ப கம்மியா இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு ரொம்ப அமௌண்ட் அதிகமாவாது, லாஸ் ஆனாலும் பிரச்சனை இருக்காது. சரிங்களா? ஸோ அததான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப பாருங்க கரெக்ட்டா எத்தன மணிக்கு இது 1, 1:20 அந்த ரேஞ்ச் கிட்ட இருக்கு. சரிங்களா? பிரேக் டவுன் ஆயிருக்கு. ஆ இப்போ நம்ம எத்தன மணிக்கு எடுக்கிறோம் என்ட்ரின்றத நான் இப்ப காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த பிபிடில பாருங்க. கரெக்ட்டா நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ என்னுடைய ஸ்ட்ரைக் பிரைஸ் பாருங்க 73,900 பிஇ ஸ்ட்ரைக் பிரைஸு. அந்த ரூ. 45 அந்த ரேஞ்சுல ஒரு நல்ல பிரேக் டவுன் ஆன பிறகு, ஒரு பிரேக் அவுட் இதுல பிரேக் அவுட் ஆகும். சரிங்களா? புட் ஆப்ஷன் நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா? அதுல பிரேக் அவுட் ஆகுது. அது என்ட்ரி எடுத்திருக்கேன். என்ட்ரி பார்த்தீங்கன்னா 1:10 நம்ம எத்தன மணிக்கு ரூ. 45 பிரைஸ்ல வாங்கியிருக்கோம். ஆ அதாவது இது ஃப்ளக்சுவேஷன் அதிகமா இருக்கனால, நான் அந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா ரூ. 42 காட்டியிருக்கும். இப்ப ரூ. 45 அந்த பிரீமியம்ல மார்க்கெட் பிரைஸ்ல நான் வாங்கிட்டேன். ஸோ 1 லாட்டோ இல்ல 2 லாட்டோ வாங்குறோம். வாங்குன பிறகு நான் என்ன பண்றேன்னா, அத அப்படியே விட்டுர்றேன். எனக்கு இந்த இந்த மணி ரூ. 45ன்றது ஒரு லாட்டு ரூ. 800. ஸோ ஒரு ரூ. 800 நானு ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்ற மாரி கணக்கு. சரிங்களா? நீங்க ரிஸ்க் எடுத்துட்டு விட்டுறணும். இத திரும்ப திரும்ப ரூ. 800 பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அத பாருங்க, சார்ட்ட பாருங்க. பிரீமியம் டிகேஐ எனக்கு எவ்வளோ வந்துச்சு? ரூ. 13 கிட்ட இறங்குச்சு. அப்படியே மணி 2:45 ஆச்சு. இதுக்கப்புறமும் ஆ இது போனா போட்டுன்னு விட்டுறணும். அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட கான்செப்ட். ரூ. 800 ரூ. 800 வந்தா நல்ல நல்ல அமௌண்ட். இல்லன்னா ரூ. 800 தானே போனா போட்டும் அப்படின்ற மாரி நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு ரெடியா இருக்கவங்க மட்டும் தான் இத ட்ரை பண்ணணும். ஸோ எனக்கு எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்க. 2:35லருந்து ரூ. 13 வந்துட்டு ரூ. 126 ரூ. 130 வரைக்கும் ஏறிச்சு. ஸோ ரூ. 130 வரைக்கும் ஏறிச்சுன்னா, எனக்கு எவ்வளோ எக்ஸிட் எத்தன மணிக்கு பண்ணியிருக்கேன்? 3:10க்கு பண்ணியிருக்கேன். நான் பயந்துகிட்டு ஒரு ரூ. 13 இறங்குன பிறகு, அ பயந்துகிட்டு இன்னும் கீழ இறங்கும்னு நினைச்சிருந்தேன்னா, எனக்கு இந்த லாபம் கிடைச்சிருக்காது. சரிங்களா? ஸோ அதனால நம்ம கரெக்ட்டான என்ட்ரி, கரெக்ட்டான எக்ஸிட் அந்த என்ட்ரி எடுத்துட்டு, இந்த எக்ஸ்பைரி டேல மட்டும் நம்ம பிரேக் அவுட் பார்த்து கரெக்ட்டா கண்டுபிடிச்சு, அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும். நான் ரூ. 45ல வாங்கியிருக்கேன். ரூ. 120 வரைக்கும் போயிருக்கு. எனக்கு ரூ. 75
கிட்டத்தட்ட 75 பாயிண்ட் லாபம். ஒரு லாட்டுக்கு 20 பாயிண்ட் 20 இன்ட்டு ஒரு லாட் போட்டோம்னா ரூ. 1500. 2 லாட் நான் வாங்கினேன். ஸோ ரூ. 3000 கிட்டத்தட்ட ப்ராஃபிட். ஸோ இது வந்து நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும். ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் தான் ட்ரை பண்ணுமே தவிர, அந்த ரூ. 800 எனக்கு பெரிய காசு வேண்டாம் அப்படின்னா, தயவுசெய்து இந்த ட்ரேடிங் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ ரூ. 800 பிரச்சனை கிடையாது அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஒரு லாட்டோ இல்ல 2 லாட்டோ அவங்களுடைய பணத்துக்கு ஏத்த மாரி நீங்க ட்ரை பண்றவங்க பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது வந்து முக்கியமா சொல்லணும்னா, கடைசியில எனக்கு அப்படியே எனக்கு பிரீமியம்லாம் கரைஞ்சு அந்த அ மணி வந்து ரூ. 126லேருந்து பாருங்க 3:30 மணிக்கு நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன். ரூ. 126லேருந்து கடைசியில எனக்கு எவ்வளோ வந்து நிக்குது? ரூ. 67. அப்ப கூட நான் லாபத்துல தான் புக் பண்ணியிருப்பேன். இருந்திருந்தாலும் ரூ. 45லேருந்து ரூ. 67. ஒரு மினிமமா நான் அப்படியே விட்டிருந்தா கூட, பார்க்காம விட்டிருந்தா கூட எவ்வளோ இருக்கும்? ரூ. 47லேருந்து ஒரு ரூ. 45 22 பாயிண்ட் 2 2 ரூ. 400 ரூ. 500 லாபத்துல தான் இருந்திருப்பேன். ஸோ 2 லாட்ன்ற போது ரூ. 1000 லாபத்துல தான் இருந்திருப்பேன். சரிங்களா? ஸோ இத தெரிஞ்சுக்கங்க. இது வந்து முக்கியமா கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுலருந்து இதுதான் முக்கியம். இத பாருங்க. ஸோ இந்த ரூ. 800 எனக்கு பெருசு இல்ல, பிரச்சனை கிடையாது அப்படின்றவங்க மட்டும் தான் ட்ரை பண்ணணும். 1 லாட்டு இல்ல 2 லாட்டு தான் ட்ரை பண்ணணும் தவிர, அதிகமா ட்ரை பண்ணக்கூடாது. இது எல்லா நாளும் நடக்காது நண்பர்களே. அத புரிஞ்சுக்கங்க. ஒரு நாளைக்கு 12:30 மணிக்கே நடந்துரும் பிரேக் டவுனு. இல்ல ஒரு நாளைக்கு 1 மணிக்கு நடக்கும். இல்லன்னா 1:30க்கு நடக்கும். எப்ப நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. எல்லா நாளும் அதே மாரி நடக்காது. சில நாட்கள்ல டீகே ஆகும். 2 பக்கமுமே வந்து ஏறவும் ஏறாது, இறங்கவும் ஏறாது. அந்த மாரி நேரங்கள்ல நம்ம பணம் வந்து ரூ. 800 போனது போனது தான். ஸோ அந்த கான்செப்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான், அதுக்கெல்லாம் ரெடியா இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து இந்த இந்த ஸ்ட்ராட்டஜிய யூஸ் பண்ணணும். இது வந்து டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. டைரக்ஷனல் ட்ரேடிங். அதாவது ஒரு பக்கம் மட்டும் தான். ஒண்ணு பை போனா கால் ஆப்ஷனு, செல் போனா புட் ஆப்ஷனு அப்படின்ற ஸ்ட்ராட்டஜிய மட்டும் தான் நீங்க பயன்படுத்த போறீங்க. 2 பக்கமும் வாங்கி 2 பக்கமும் அமௌண்ட்ட வந்து கரைச்சிற வேண்டாம். ஏன்னா, அது ரொம்ப ரிஸ்க் அதிகம். அப்போ ரூ. 800ன்றது நம்மளுக்கு 2 பக்கமும் வாங்குனோம்னா, இங்கிட்டு ஒரு 800, இங்கிட்டு ஒரு 800, 1600 நஷ்டமாயிடும். ஒரு வேள பிரீமியம் டீகே ஆச்சுன்னா. அதனால நீங்க வந்து ஒரு பக்கம் டைரக்ஷனல் ட்ரேடிங் தான் எடுக்க போறீங்க. 2 பக்கம் எடுக்கிறவங்க, காசு இருக்கிறவங்க எடுக்கலாம். தப்பு இல்ல. ஆனா உங்களுக்கு வந்து அந்த ஒரு பக்கம் வந்து 0வா மாறிடும். அத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப அதிக லாட் வாங்கக்கூடாது. அது முக்கியமா நான் சொல்லிக்கிறேன். 1 லாட்டு இல்ல 2 லாட்டு. என்கிட்ட ரூ. 800 ரூ. 1000 ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்கு மேல போனா என்னால தாங்க முடியாதுப்பா அப்படின்றவங்க, இந்த இத வந்து ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல தகவல் வேணும்னா உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க என்ன நெனைக்கிறீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி பத்தி அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். தேங்க் யூ ஆல். தேங்க் யூ சோ மச்.